வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்குயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ் வந்துவிட்டேன் ஒரு புது கதையை சொல்வதற்காக. என்ன கதை? டைட்டில் என்னன்னு கேட்குறீங்களா? அதான் எமர்ஜென்சி. இது ஆமாங்க, எமர்ஜென்சி, அதான் டைட்டில். என்ன ஷாக் ஆறீங்க? இப்போது வெளியில் சொல்ல முடியாத எமர்ஜென்சி தான் நடக்குது நம்ம நாட்டில் அப்படின்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு ஞாபகம் வரதெல்லாம் எமர்ஜென்சி. அந்த இந்திராவை நினச்சாலே பத்திக்கிட்டு வருது. ஏன் பத்திக்கிட்டு வருது? எமர்ஜென்சி. எவ்வளோ பெரிய சோகம், எவ்வளோ பெரிய கஷ்டம், எத்தனை பேருக்கு எவ்வளோ துன்பங்கள். ஏன் நம்ம முதலமைச்சராக இருக்காரே இப்போ ஸ்டாலின், அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டு அடி 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 அடின்னு அடித்து அவரை திருத்தினாங்களே. என்னது திருத்தினாங்களா? கொஞ்சம் விளையாட்டு பிள்ளையாக இருந்தார். அடி உதவுறாப்புல அண்ணன் தம்பி உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடியெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அடாடா முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், அதனால நம்ம ஓரளவுக்கு நியாயமாக நல்லபடியாக இருந்தால் தான் எல்லாம் நல்லபடியாக ஒர்க் ஆகும்னு அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டவர் இன்னி வரைக்கும் ஒரு நல்ல அருமையான நல்ல மனிதராக இருந்து மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு இதயத்தோட, அதாவது கைண்ட் ஹார்ட்னு சொல்லுவாங்க, இனிய இதயம், கருணையான இதயம், அதை வச்சு மக்களுக்கு பல விஷயங்கள் செய்யறதுக்கு ஆசைப்படுறாரு. அண்ட் அந்த திட்டங்களை கொன்றாரு, அதிகாரிகள் மூலமாக செய்யவும் செய்கிறாரு. அதனால தான் அவருக்கு இன்னைக்கு ஒரு 1.5 கோடி மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்காங்க. என்னது வேட்டு போடவா ஓட்டு போடவான்னு கேட்குறீங்களா? அது தெரியாது எனக்கு. அது 26 எலெக்ஷனில் தான் தெரியும். இருந்தாலும் எனக்கு இந்திராவை நினச்சா பத்திக்கிட்டு வருது. எமர்ஜென்சி, என்ன தைரியம்! சே, அந்த எமர்ஜென்சியை கொண்டு வந்து மக்களை பாடாப்படுத்தி, ஆண்டவா நினைச்சாலே எரிச்சல் மண்டிக்கிட்டு வருது. எனக்கு அப்படியே மயக்கமே வருது. என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட இந்திரா என்னென்ன கொடுமைகள் செஞ்சாங்க, அதே நேரத்தில் மக்கள் என்ன பாடுபட்டாங்க. பாவம், ஃபோர்சிபிளா அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணி பல பேரை கஷ்டப்படுத்தின அவரது மகன் சஞ்சய், அதே நேரத்தில் நல்ல காலம் இன்னொரு பையன் இங்கே இல்லை, ஃபாரினில் எங்கேயோ இருந்து ஏரோப்ளேன்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தனால அவர் அந்த பழியிலிருந்து தப்பிச்சிட்டாரு. ஆனால் அவங்க செஞ்ச கொடுமை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டு அவங்களெல்லாம் வாட்டி வதைச்சு என்னெல்லாமோ பண்ணாங்க. ஏன்னா நல்ல மனசு தான், பட் இருந்தாலும் ஒரு கொடுமையான எண்ணம் திடீர்னு வந்துருச்சு வச்சுங்க. தம் பதவிக்கு ஆபத்துன்னா அதை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு வினாசகாலே விபரீத புத்தி அப்படின்னு அந்த காலத்தில் ஜேபி சொன்ன மாதிரி அந்த அம்மா பிஹேவ் பண்ணி பாவம் தோத்து குளிச்சு ஒரு 2 வருஷத்துக்குள்ள வேறு வழி இல்லாமல் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணி தோத்து, அதுக்கப்புறமாக மறுபடியும் 2 வருஷத்துக்குள்ள எதிர்கட்சிகள்லாம் ஒத்துமை இல்லாதனால திருப்பி ஜெயிச்சு மக்கள்கிட்ட மன்னிப்பும் கேட்டாங்க. அதுதான் அதில் முக்கியமான விஷயம். அதாவது மனிதராக பிறந்தவர்கள் நல்லவர்களாக இருந்தால், மனசாட்சி இருந்தால், தான் ஒரு தவறு செய்தால் அதற்கு மன்னிப்பு கேட்பார்கள். அந்த மாதிரி மன்னிப்பு கேட்குறவங்க கோடியில் ஒருத்தர் 2 பேர் தான். பல பேர் அப்படியே கல் மாதிரி உட்காந்துருப்பாருங்க. பண்ண தப்புக்கெல்லாம் மனசாட்சி உறுத்தும். டேய் மகாபாவி, இவ்வளோ பேரை கொலை பண்ணியடா, இதை பண்ணியடா, அதை பண்ணியடா, ஏண்டி இப்படி பண்ணிட்டே அப்படிலாம் சொல்கிற போது கூட ஒன்றுமே தெரியாத மாதிரி ரொம்ப காஷுவலாக அவன் பாட்டுக்கு மோட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு நடந்துருது, என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிற போது பத்திக்கிட்டு வரும். அடா பாவிகளா, கடவுள் பக்தின்னு சொல்லி கடவுளே இல்லைங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற ஆட்கள் நீங்கள் தான்டா. ஏன்னா அன்னைக்கு எமர்ஜென்சி கொண்டு வந்துட்டு அது தவறு அப்படின்னு தெரிஞ்ச உடனே மன்னிப்பு கேட்ட அந்த பெரிய மனுஷி எங்க? தவறு நடந்து
அதனால எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு உலகமே மண்டையில் குட்டு 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 குட்டுன்னு குட்டினாலும் மன்னிப்பு கேட்க கூட மனசு வராத இந்த ஆண்டவா, இரும்பு இதயம் உள்ளவர்கள், மரம் மண்டையர்கள், இவங்கெல்லாம் நினச்சி பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. தப்பு பண்ணுறது சகஜம், எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. யார் தப்பு பண்ணல சொல்லுங்க? தப்பு பண்ணவங்க நிச்சயமாக இருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள நீங்கள் நிச்சயமாக ஏன்டா இப்படி தப்பு பண்ணேன்னு கேட்டால், தப்புன்னு புரிந்தவுடன் அதற்கு தெரியாமல் செய்து விட்டேன், அறியாமல் செய்து விட்டேன், ஏதோ இப்படி யோசித்து பார்க்குறதுல ரைட்டுன்னு தோணிச்சு, அதனால் பண்ணேன், ஆனால் இப்போ எனக்கு நல்லா தெரியுது நான் பண்ணது தவறுதான்னு அப்படின்னு மன்னிப்பு கேட்குற அந்த பக்குவம் இல்லைன்னு சொல்லுங்க. அவன் மனுஷனா மிருகமா? மனுஷனா மிருகமானு ஒரு பட்டிமன்றம் வச்சா நிச்சயமாக 3 பேர் ஆர்கியூ பண்ணுவாங்களே. இவன் மனிதன் அல்ல, மிருகம்தான் அப்படிங்கிற போது மிருகம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். ஆனால் மனிதன் ஆர்கியூ பண்ணுறவங்க சைடு ரொம்ப வீக்காக இருக்கும். ஏன்னா செஞ்ச தப்பு கண்ணெதிர கிளாரிங்காக தெரியுது. அதனால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அப்படியே மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம கதாநாயகனுக்கு இந்திராவை நினச்சா ரொம்ப கடுப்பு கடுப்பு கடுப்பு. எமர்ஜென்சி எமர்ஜென்சி எமர்ஜென்சி. என்ன எமர்ஜென்சி? அநியாயமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஏன் 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 அப்படிங்கிற கேள்வி வருதா? ஏன்னா அவன் பிறந்தது 1948. எமர்ஜென்சி எப்போ? 1972. கிட்டத்தட்ட 2 வருஷம் எமர்ஜென்சியை பார்த்துருக்கான் அவன். அப்போ நடந்த கொடுமைகள்லாம் பேப்பர் மூலமாக படித்திருக்கான், கேள்விப்பட்டிருக்கான். டிவி ரொம்ப ஓஹோன்னு வரல அப்போது. இருந்தாலும் இவனே பர்சனலாக எமர்ஜென்சியும் போது சில விஷயங்கள் அனுபவிச்சிருக்கான். நல்ல காலம் சவுத்தில் எமர்ஜென்சி ரொம்ப இதெல்லாம் காட்டில் வைக்கல போல். ஆனால் இப்போது அந்த எமர்ஜென்சி இவனை போட்டு படுத்துது. எப்படி படுத்துது? அதாங்க, இவன் ஃப்ளைட்டில் மலேசியா சிங்கப்பூருங்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டு குடும்பத்தோட ஒரு ட்ரிப்பு போகிறான். அந்த ட்ரிப்பு போகிறபோது திடீர்னு சிங்கப்பூரில் இறங்கின உடனே அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் அவங்க எல்லாம், இவருக்கு என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு, ஒரு மாதிரி புஸ்ஸு 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 புஸ்ஸுன்னு இந்த பாம்பெல்லாம் மூச்சு விடுற மாதிரி விடுறாரு, ஏதோ ப்ராப்ளம் இவருக்கு, கொஞ்சம் உடனடியாக அவர் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க, இன்னும் கொஞ்சம் வருஷம் அவர் இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்க. என்னது டாக்டர் எதுக்கு அப்படின்னு கேட்க, இல்லை என்னவோ முகத்தை பார்த்தா டல்லாக இருக்காரு, வழக்கமாக இதுக்கு முன்னாடி பார்த்த போதெல்லாம் நல்லா பேசிக்கிட்டுலாம் இருப்பாரே, இப்போ திடீர்னு அப்படி ஆயிட்டாரே அப்படின்னு கவலையாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்ல, உடனே இவருடைய மனைவி இந்திரா சும்மா இருப்பாளா? அவருடைய சிஸ்டரில் சந்திராவோட சேர்ந்து, சந்திரா சந்திரா இந்த மாதிரி சொல்கிறாங்களே என்ன பண்ணுறதுன்னு சொல்ல, இல்லை உடனடியாக ஒரு டாக்டர்கிட்ட போகிறது பெட்டர் அப்படின்னு சந்திரா அட்வைஸ் கொடுக்க, அவளுக்கு என்ன காசா பணமா? உடனே இந்திரா, ஐயோ நம்ம சாகிற வரைக்கும் தொங்க தாலி தொங்கணுமே அப்படிங்கிற கவலையில் திருப்பி போய் ஒரு டாக்டர்கிட்ட போகலாம், நம்ம எமர்ஜென்சியில் பார்க்கலான்னு சொன்னோன்னே இவன் கடுப்பாயிட்டான். எமர்ஜென்சிங்கிற வார்த்தையே எனக்கு பிடிக்காது, எனக்கு என்ன குறை, நல்லா இருக்கேன், ஒரு 1/2 பாட்டிலை வாங்கிட்டு சர்ன்னு 4 பெக்கு போட்டேன்னா ஓஹோன்னு இருப்பேனா? என்னை போய் நல்லா இருக்கிறவனை எமர்ஜென்சின்னு மாட்டி விடாதீங்க. 1972 நான் எமர்ஜென்சியை பார்த்தவன் அப்படி இப்படின்னு கத்த, ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மருந்தை கொடுத்து நைஸாக இவனை தூங்க வச்சு, அந்த தங்கிற இடத்துல இருந்து அடுத்த பில்டிங்கு ஆஸ்பத்திரி, அதாவது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அங்கே கொண்டு போய் இவரை சேர்த்து விட, அவங்க பார்க்க, ஐயையோ என்னங்க இது, லங்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது, அவங்க ஹெவி ஸ்மோக்கருங்க இவர் இவங்க சொல்ல, இந்திரா தனக்கு தெரிஞ்சதெல்லாம் போட்டு கொடுக்க, டாக்டர் பார்த்துட்டு, ஆஹா நல்லா அமெரிக்காலேருந்து வந்த ஒரு பெரிய கோழி மாட்டிக்கிச்சு, இந்த கோழியை விடக்கூடாது, சிக்கன் பிரியாணி எல்லாம் பண்ணி சிக்கன் சாப்ஸு கிப்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு, ஐயோயோ கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு இருந்தது லங்ஸ்லன்னு சொல்லிட்டு, என்னங்க இது ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குன்னு ஒரே போட இவங்கெல்லாம் அங்கேயே நடுங்கி போய் என்ன செய்யணும், உடனே சேர்த்துருங்க நம்ம ஆஸ்பத்திரியில்
நாங்கள் காப்பாற்றிடுறோம் அவரை, அவர் உயிரை காப்பாற்றுவது எங்கள் பொறுப்பெல்லாம் சொல்லி அவ்வளோதான் சேர்த்துட்டாங்க. பெரிய ப்ராப்ளம் ஆகி இவன் கண்ணை லேசாக மூச்சு பார்க்குறான், ஐசியூவில் இருக்கான். சியூ லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஐசியூன்னு வெளில போயிட்டாங்க எல்லாரும் சொந்தக்காரங்க. அதாவது யாரு? இந்திரா. அவ பாட்டுக்கு போயிட்டா. இவன் பொண்டாட்டி பேர் இந்திரா, சிஸ்டர் பேர் சந்திரா. அடி பாவிகளா, என்னடி பண்ணீங்க என்ன அப்படின்னா? ஒன்றும் இல்லை, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்கன்னா. மயக்கம் போட்டு விழுந்தேனா? ஆமாம், ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் கொடுத்தோம் உங்களுக்கு தூங்குறதுக்கு, நீங்கள் மயங்கி. அடி பாவிகளா, ஏன்டி ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸை கொடுத்தீங்க? பிகாஸ் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தீங்க, பார்க்குறதுக்கு சிக்லியாக இருந்தீங்கன்னு சொல்லி கொடுத்தோம். ஐயோயோ ஐயோயோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி எமர்ஜென்சியில் ஒன்றுமே பண்ணலாமா, ஹாப்பியாக ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூக்கில் அந்த குழலை வச்சு ஆக்சிஜனை ஒரு சுவாசிக்க வச்சு அப்படி இப்படி பண்ணுற போது 10 நிமிஷம் எவ்ரிதிங் குட்டு. ஆனால் அந்த டாக்டர் பாவி 3 நாள் ஆஸ்பத்திரியில். அதாவது எனக்கு அந்த மாதிரிலாம் தோணுது, அவங்களுக்கு ஆகா எவ்வளோ நல்ல டாக்டர், 3 நாள் வச்சு உயிரை காப்பாற்றி கொடுத்துட்டார், தொங்க தாலியோடு நான் இருக்க முடியும் இன்னும் ஒரு 50 வருஷம்னு சொல்லி அவஸ்தை 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 இவனுக்கு. ஆனால் இவன் பார்த்தான், சரி இருக்கிற இடத்த எப்படி ஹாப்பியாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த நர்ஸம்மா, ഞാൻ കേരളത്ത് കുട്ടിയാക്കം, ഞാൻ അവിടെ പഠിച്ച് നഴ്സിംഗ് എല്ലാം പഠിച്ച് മുടിച്ച് ഇங்கே இப்போ സിംഗപ്പൂരിൽ വേല ചെയ്യുന്നതെന്ന് சொல்ல, அடடே എനിക്കും കുറച്ച് മലയാളം സംസാരിക്കാൻ അറിയും அப்படின்னு இவன் சொல்லி 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஃப்ரெண்டாகி, அம்மா எனக்கு என்னம்மா கார்பன் டை ஆக்சைடு அது இதுன்னு പറയணும், எந்த விஷயம் அப்படின்னு. அது மைனராயிட்டு உண்டு, கார்பன் டை ஆக்சைடு டேஞ்சர் ஆக்கும் அப்படின்னு அவன் சொல்ல, ஐயோ டேஞ்சர் ஓகே, பட் இருந்தாலும் நான் இப்போல்லாம் சாப்பிட்றது இப்படிதான் ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டா? ஒன்றும் கிடையாது அம்மா, കേരളത്ത് കൊഴാപ്പൊട്ടും കുറച്ച് പഞ്ചസാരയും അണ്ട് കടലക്കറിയും കിട്ടുമാറ് കേൾக்க, ഓ ഞാൻ മേടിച്ചിട്ട് വരും சொல்லிட்டு அவள் வீட்டிலேயே பண்ணி கொண்டு வந்து கொடுக்க, இவன் ஹாப்பியாக காலையில் எழுந்து நைட்டு ஒரு 11 மணிக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. காலையில் ஹாப்பியாக அவன் பாட்டுக்கு கடலைக்கறியும் கூடவே நம்ம குழா போட்டும் ப்ளஸ் பஞ்சசாரையும் பசைஞ்சு வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கான். பொண்டாட்டியும் இந்திராவும் சந்திராவும் அங்கே வர, அடி பாவிகளா என்னை போட்டு எமர்ஜென்சியில் சேர்த்துட்டீங்களே நம்ம கத்த. டக்குன்னு அவங்க வெளியே போயிட்டு, இன்னும் பாரு எமர்ஜென்சியில் இருந்தது மாதிரிலாம் கோவம் வந்தால் என்ன அர்த்தம், இன்னும் சரியாகலை. ஐ திங்க் நம்ம இவரை ஒரு சைக்காலஜிஸ்டையும் கூப்பிட்டு போயிட்டு ஒருவேளை மென்டலி ஏதாவது அஃபெக்ட் ஆகிட்டோன்னு பார்க்கணும்னு சொல்ல, இவன் காதில் அது விழ, ஐயோ இன்னும் ஃபர்தராக என்னென்னவோ பண்ணுவாங்க போல் இருக்கே, ஆண்டவா என்னை காப்பாற்று இந்த எமர்ஜென்சியில், ஐயோ விட்டுரு என்னை எமர்ஜென்சியிலேருந்து வெளியே எப்படியா கொண்டு போகணும்னு சொல்ல 2 நாள் அங்கே இருந்துட்டு அவன் பாட்டுக்கு ஹாப்பியாக அந்த நர்ஸோட தயவில் நல்லா சாப்பிட்டுட்டு வெளியே வந்தா, உயிர்காத்த உத்தமிகள் யார்? ஒய்ஃபும் சிஸ்டரும் தான். நாங்கள் தான் உங்கள் உயிரை காப்பாற்றுறோம்னு சொல்லி ஊரெல்லாம் சொல்ல, எல்லாரும் ஆஹா என்னையே அதிர்ஷ்டம் நம்ம கதாநாயகனுக்கு, அடே அவன் உயிரை காப்பாற்றிட்டாங்க, அவனுடைய ஒய்ஃபும் சிஸ்டர்னு சொல்லி போற்ற. பத்திக்கிட்டு வந்தது இவனுக்கு எமர்ஜென்சியை நினைச்சு. எமர்ஜென்சி. கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.